டிவிகேன்ற கட்சியை ஆளும் வர்க்கம் அழிக்கக்கூடிய தருணம் ஒரு 24 ஹவர்ஸ்ல முடிஞ்சிருக்கும். 24 ஹவர்ஸ்ல அவர் பிரிசனுக்கே கொண்டு போயிருப்பானுங்க. அவனுங்க கொண்டு போனா என்ன பண்ணுவானுங்க, இதுக்கு முன்னாடி யார் என்னென்ன ஜெயில வச்சு பண்ணானுங்கன்னு தெரியும். ஆனா அந்த 24 மணி நேரத்துல அண்ணாமலை ஐயா அங்க வந்து இதுல ஏதோ சதி இருக்கு, இந்த தம்பிய குற்றவாளி நம்ம சொல்லிட முடியாது, இதுக்கு விசாரணை பண்ணணும்னு ஒரு வார்த்தையை கிளப்புறாரு. கிளப்பணும்னு எல்லாரும் சேர்ந்துட்டானுங்க. அது இந்த வள்ளுவருடைய குரலுக்கு பொருந்தும். இவ்வளவு குரூசியல் டயத்துல அண்ணாமலை வந்து உதவி பண்ணார், அதை மறந்துடவே கூடாது. இவங்க தனியா நின்று தோத்து போய் திரும்பவும் திமுகவை ஜெயிக்க வைக்க போறாங்களா அந்த டிவிகே அப்படின்ற அந்த குட்டி பாப்பாங்க, இல்ல இதுக்கு பாப்பாக்கள் இல்ல அதிபுத்திசாலிகள் அரசியல் ஞானம் உடையவர்கள்ன்றதை ப்ரூவ் பண்ணி பிஜேபி ஏடிஎம்கே கோயலிஷனோட சேர்ந்து திமுகவை தோக்கடிக்க போறாங்களா, தோக்கடிச்சு இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை நிலைநிறுத்திக்க போறாங்களா அப்படின்றது இனிமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.